மதுரையில் ஆட்டோ ஓட்டும் மாற்றுத்திறனாளி ஒருவர் வாரத்தில் 2 நாட்கள் அன்னதானம் வழங்குவது, சமூக வலைதளங்களின் மூலம் ஏழை எளியோருக்கு உதவி செய்யும் பணிகளில் ஈடுபடுவது உள்ளிட்ட சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். மதுரை மாநகர் கே புதூர் லூர்து நகர் பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கார்த்திக் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். ஆட்டோ ஓட்டுவதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாரத்தில் 2 நாட்கள் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார். இந்நிலையில் மதுரை செல்லூர் பகுதியை சேர்ந்த தீபக் ராணி என்ற மாற்றுத்திறனாளி பெண் செல்லூர் பகுதியில் தனது வீடு இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டெய்லர் கடைக்கு வேலைக்காக சென்று வந்துள்ளார். அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுமாறு இன்ஸ்டாகிராமில் மாற்றுத்திறனாளியான கார்த்திக் பதிவிட்டு உதவி செய்துள்ளார். என்னால் முடியல சின்னத்தில் உடம்புல பண்ணிட்டு ஏதோ நம்மளால ஆட்டோ ஓட்டி வருமானம் வந்து சின்னத்தில் உடல் பண்ணிட்டு இந்த தப்போட பெரிய உடல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் காசு பணத்தான் என்கிட்ட இல்லை. நம்ம அண்ணன் யாருன்னு தெரிய பார்த்தா ரொம்ப ஆசைப்படுறேன். அது இருந்தால் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அண்ணனை பார்த்துட்டேன்னா அடுத்தப்பட எல்லா தேவைன்னு ஆசைப்படுறேன்னு மனசார யாராலும் கஷ்டப்படுறாங்களோ அவன்கிட்ட தேவை ரொம்ப ஆசைப்படுறேன். அவங்களோட சப்போர்ட் எப்பவுமே வேணும். யாருன்னு உள் அண்ணன் ஏற்றமே அவரிடத்தும் ஒரே இடத்துல கலந்துருச்சு. இப்போ இவரை பார்த்து ரொம்ப தவிச்சுட்டு போராடிட்டு அண்ணனை பார்ப்பேன் 2 நிமிஷம் போறாரு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பா தெரியல. ஆட்டோ ஓட்டிட்டு சின்னத்துல வருமானத்தினா ரெடி பண்ணி மக்களுக்கு என்னென்ன பண்ணோம்னா பண்ணிட்டு அது போய் ரெடியா பண்ண ஆசைப்படாது. ஆரம்பத்தில் பார்த்தோன்னா ஒரு வாய்ப்பு கிடைத்து ஒரு நம்பிக்கையோட போராடிட்டு. இதனை பார்த்த சென்னையை சேர்ந்த இளம் பொறியாளரான சிவா என்பவர் மாற்றுத்திறனாளி பெண்ணான தீபக் ராணிக்கு 3 சக்கர வாகனத்தை வழங்கியுள்ளார். பின்னர் மாற்றுத்திறனாளி கார்த்தியின் அன்னதான திட்டத்திற்காக 3000 ரூபாய் நிதி உதவியும் கொடுத்துள்ளார். இதேபோன்று சின்ன சொக்கிக்குளம் பகுதியை சேர்ந்த 8 வயதான தவழு மாற்றுத்திறனாளியான தேஜஸ் என்ற சிறுவனுக்கு 4 சக்கர வாகனம் கிடைப்பதற்கும் லாரன்ஸ் உதவி புரிந்துள்ளார். கார்த்தி ஆட்டோ ஓட்டி தான் சின்ன உதவி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. வாரத்தில் 2 நாள் சாப்பாடு கொடுக்க, ஏதோ முடிஞ்சளவு யார் என்னென்ன கேட்குறாங்களோ பேனா கொடுக்க, படிக்கிற புக்கு நோட்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அவரால் அதுதான் செய்ய முடியும். இப்போதைக்கு கஷ்டப்பட்டு அதை ஓட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க தான் பிள்ளை தான் வளரணும், நான் அப்படிலாம் கிடையாது. அதனால இருக்க வரையும் 4 பேத்துக்கு உதவி செய்வோம். உன்னால என்ன முடியுமோ செய், என்னால என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் சொல்லி என்னுடைய வருமானத்திலேயே கொஞ்சம் அவனுக்கு கொடுத்து ஏதோ டிகே கார்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. லாரன்ஸ் சாரை பாக்குறதுக்கு நீங்க எப்படியாவது உதவி பண்ணணும். அதுதான் இந்த வீடியோ எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இது குறித்து பேசிய மாற்றுத்திறனாளி கார்த்திக், நடிகர் ராகவா லாரன்ஸை பார்த்துதான் எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அன்னதானம் உள்ளிட்ட உதவிகளை செய்து வருவதாகவும் கார்த்திக் தெரிவித்தார். சத்தியம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்திக்குடன் சத்தியம் செய்திக்குழு.